உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் போனை சார்ஜ் போட மறந்துட்டேன். போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு இல்ல, நான் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே இங்க இருந்தே கிளம்பணும்ல. அதான் என்ன பிக்கப் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு கேட்கணும். அதான் நான் பேசிட்டு வந்துடுறேன். இனி எப்படி அந்த அமுதா கிட்ட இருந்து போன் வருதுன்னு நானும் பாக்குறேன். பேசிட்டேங்க. அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கானா? சரி, மன்னிப்பு கேளு. கேக்குறேங்க. அதுக்கு முன்னாடி கோவில சுத்தி இருக்க சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் சுத்து. சரி வாங்கக்கா, போயிட்டு வந்துடலாம். அக்கா, தாலி நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். நீங்க போய் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரியா? சரி. என்ன சாமி கும்பிட போறேன்ட்டு இப்ப கையில தாலியோட வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்லங்க. நீங்க என் கழுத்துல கட்டுறதுக்காக வாங்கி வச்ச தாலி. அதான் இப்ப எனக்கு தேவைப்படாதே. அதான் இந்த கோவில்ல சீதாராமன் கல்யாண வைபோகம் நடக்குது. என் கழுத்துல ஏறாத தாலிய சீதா காலடியில சேர்த்தா அத பூஜை பண்ணி அதை ஏதாவது ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்துடலான்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் கூட வாங்க. இத நாம 2 பேரும் சேர்ந்து போய் அங்க கொடுத்துடலாம். நான் எதுக்கு? நீயே போய் கொடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. உங்க கையால தாலி வாங்குற பாக்கியம்தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கொடுக்கற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. ப்ளீஸ் வாங்க. போ. சாமி, சாமி, நான் தாலி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சாமி, நீங்க பூஜை பண்ணிடுங்க. நாங்க வந்துடுறோம். வாங்க. அதான் தாலி கொடுத்தாச்சுல, மன்னிப்பு கேட்டு கிளம்பி போ. கொஞ்சம் இருங்க, உமாக்கா வரட்டும். எங்க அவ? கொஞ்சம் இருங்க. இதோ வந்துட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஒத்துக்காட்டி நான் விட்டுருவேனா? அவன் என் மருமவன் தான். நான் அவனோட மாமியார் தான். என்ன இப்ப செய்ய போதிய? நான் சொன்ன கேளு. பாண்டி, இவ்வளவு போச்சலே என் முகத்துல இவன் முடிக்க கூடாது. போச்சலே என்னப்பா, கொஞ்சம் சொன்னா கேளுங்கப்பா. இல்லே, அதெல்லாம் முடியாதுல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கும் இந்த நிக்கான இந்த ஒத்த ஓட்டு தரதல இருக்க இவங்க 2 பேருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த பண்ணாடிங்க 2 பேரும் இனிமே வீட்டுல இருக்க கூடாது. போட்டோம் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போட்டு என் கண் முன்னாடி நிக்க வேண்டாம். அம்பிடுதானே, நான் தாராளமா போதேன். எனக்கு என்ன இடமா இல்ல? இல்ல ஆதரிக்க ஆள் இல்லாத அனாதையா நானு? இந்தாருலே பாண்டி, போன தடவை போனப்பவே என் மருமவன் 1000 தடவை சொன்னான், அந்த மனுஷனை நம்பி போவாதாத்தன்னு. நம்ம வீட்டுல மகாராணி மாதிரி இங்கே இருந்துராத்தன்னு சொன்னான். நான் கேட்டனா? ஏதோ வாசல தேடி வந்து வான்னு கூப்பிடுதாரே, போலாமேன்னு இங்க வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் சத்தியம் எல்லாம் கேட்டாரு. ஆனாலும் பொறுத்துக்கிட்டு நான் இங்க இருந்தேன்.
ஆனா அந்த பொறுமைக்கு கிடைச்ச மரியாதைய பாத்தியா? மா பாத்தீங்களாப்பா, ஏன் அப்படிலாம் பண்றீங்க? டேய் அப்படிதான்டா பண்ணுவேன் நான் அப்படிதான். இவளுக்கு தான் ஆள் இருக்க, வீடு இருக்க, போய்க்கிட்டு அங்கேயே. நான் அந்த பிச்சைக்கார வெறும்பைய அவனோட இவளையும் தட்டேந்தி போ சொல்லு. எனக்கு என்ன, கஞ்சியே குடிச்சாலும் அந்த வீட்ல வாழற வாழ்க்கை எனக்கு கௌரவமான வாழ்க்கை தாங்க. இந்த வீட்ல மானம் கெட்டு போய் வாய்க்கு ருசியா தின்னாலும் இது மானம் கெட்டு போன பொழப்பு தான். இத பாருல சிவபாலா, உன்னையும் தான் வெளியில போக சொல்லிட்டாரு. வாலு, நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். 2 நிமிஷமா, நான் பேக் பண்ணி ரெடி ஆகுறேன். நம்ம போலாமா? இங்க பாருங்க, ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். தேவைக்கு 2 உடுப்பு தான் எடுத்துட்டு போவோம். அப்படிதான். பாக்கி எல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு அழுங்க. நீ வால. போ, விட்டுட்டு போ. என்ன நான் வந்து வேண்டுவேன்னு நினைக்கியா? என்னது? தம்பி, தம்பி, என்னாச்சு? அம்மா பஸ் ஏத்தி விட போறீங்களா? அம்மா வெளியூர் ஏதாவது போறாங்களா? இல்லண்ணே, வீட்டை விட்டே போறோம் சனி அண்ணே. அப்பா எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டோம். சண்முகாத்தான் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்க போறோம். ஐயோ, என் தலையில இடிய போடுதீல. இருங்க, செத்து இருங்க, இத வந்துடுறேன். அதெல்லாம் தம்பி, முடியாது. தம்பி, நாங்க இருங்க தம்பி, கிளம்புறோம். தம்பி இருங்க, வந்துடுறேன். அம்மா, ஏறுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்ல, நீ எதுவும் சாப்பிடலன்னு சொன்ன அவ. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற எல்லாத்தையும் என்ன வச்சு பண்றதுக்கு நான் என்ன உன் அடிமையா? ஊருக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு வைத்தியம் பாருன்னு சொல்லி ஆர்டர் போடுற. ஒரு நிமிஷம் போட முடியாதுன்னு சொல்லிருந்தா உன் மான மரியாதைலாம் என்ன ஆயிருக்கும்? இல்ல பரணி, உனக்கு பிடிச்ச சிந்தாம்ல இது. நீ இந்த ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு எப்பவும் விரும்புவல. அதான் இது உனக்கு ஒரு அது ஏதோ சொல்லுவாப்ல, சர்ப்ரைஸா இருக்கும்ட்டு. மண்ணாங்கட்டி, உன்னோட சர்ப்ரைஸ் யாருக்கு வேணும்? உன்கிட்ட நான் கேட்டனடா? நான் இந்த மாதிரி ஒண்ணு செய்ய சொன்னா? இல்லாதவங்களுக்கு இலவசமா செய்தா வாய் மூடுறா. ஆமா, இலவசமா வைத்தியம் பார்க்க தான் நான் மெடிசனே படிச்சேன். நான் இல்லன்னு சொல்லல. அது என்னோட விருப்பம் தான். ஆனா அதை டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? சொல்லுடா. கழுத்துல தாலி கட்டிட்டா நீ எனக்கு முதலாளி ஆயிடுவியா? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யணுமா? மேடையில வச்சு என்ன வைத்தியம் பார்க்க சொல்றதுக்கு நீ யாருடா? சொல்லு, நீ யார் எனக்கு? இல்லே, நிஜமாவே இந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தான் செஞ்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு அத்தனை பேரும் மனசார வாழ்த்திட்டு போனாவளா, அதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். சரி, மன்னிச்சுக்க சாமி. இப்ப என்ன செய்ய? உன் கால விழுணுமா? ஓஹோ, இப்படி சென்டிமெண்டா பேசினா உன் மேல எனக்கு கோவம் போயிடுமா? அதெல்லாம் என்னைக்குமே போகாது. இந்த ஜென்மத்துல இந்த கோபம் போகவே போகாது. நான் சாகுற வரைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. அப்புறம் எந்த நம்பிக்கையில என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா நீ பண்ணிட்டு இருக்க? சொல்லு. இல்லலா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மாறுவ, உன் மனசு மாறும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நம்பிக்கை இருக்குல. உன் மனசை நான் மாத்திடுவேன். நீ ஆசைப்பட்ட சம்முவான்னு ஓடி வந்து நீயே என்னை கட்டி பிடிச்சிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குல. டேய், நிஜமாவே உனக்கு அவ்வளவுதான் அறிவா? எனக்கு புரியல.
ஏய் நான் டாக்டர்டா. என்னோட நாலேஜ் என்ன, என்னோட எக்ஸ்போஷர் லெவல் என்ன? ம். இப்படி தகுதியே இல்லாத ஒருத்தனை எப்படி ஒரு பொண்ணால நேசிக்க முடியும்? இது என்னடா முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்கு? இல்லை, இதுக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கிற, ஆனா எனக்கு சத்தியமா நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், நாங்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து டெண்டர் சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். மேடம், டெண்டர் சப்மிட் பண்ற டைம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இந்நேரம் கவர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ப்ளீஸ் சார். ஓகே மேடம், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன். ஓகே. பாரதி, கண்டிப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. அவங்க வந்து கூப்பிடுறப்போ நீங்க மட்டும் உள்ள போங்க. ஆனா நான் மட்டும் எப்படி ஆதி தனியா போறது? இந்த மாதிரி டெண்டர் மீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் என்ன சொல்லி எப்படி டீல் பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. பாரதி, முதல்ல உங்க மேலையும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெண்டர் மேலையும் நம்பிக்கை வைங்க. நம்ம கோட் பண்ணி இருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிள் இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான் அஷ்யூர் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களோட கான்ஃபிடென்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். பாரதி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நிறைய கம்பெனிஸ்ல இருந்து உங்க கொட்டேஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்க. அதுல நாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கோம். இதுல பெஸ்டா ஒரு ரேட் பிரசன்ட் பண்ணிருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் போகுது. உங்க எல்லாருக்கும் அது எந்த கம்பெனின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லெட்ஸ் கிளியர் தி சஸ்பென்ஸ். சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி தான் பெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. Congrats. Thank you, sir. Congratulations. Thank you.
பட் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி மேல எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல அவங்க பெரிய சக்சஸா எந்த ப்ராஜெக்டும் பண்ணதில்ல. இந்த பிரசன்டேஷன் ரேட் கோட் பண்ணதுல எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை எத்தனை நாள்ல முடிச்சு கொடுப்பீங்கன்னு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்பவே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிக்கலாம். எனிஒன் சாரதா குரூப் கேன் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். ஷியோர் சார். Hello, I would like to introduce myself. I'm Bharati. I'm from Sharada Group of Companies. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே ஆயிடுச்சு. முதல்ல உங்க மேலையும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற டெண்டர் கோட் மேலையும் நம்பிக்கையை வைங்க. நம்ம கோட் பண்ணிருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிளா இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குங்கிறத அஷ்யூர் பண்ணுங்க. Hello all. Here I would like to introduce myself. I'm Bharati from Sharada Group of Companies. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கௌதம், அக்காவை சும்மா தொந்தரவு பண்ணாம இரு, சாப்பிட விடு. மாடி காவியா, அங்கேயே போட்டுட்டு இருந்தா அப்படியே எனக்கும் போடுங்க. அப்பாக்கு போடுங்க. எங்க இந்த கோவத்தை மட்டும் அணைய விடாம பாத்துக்கோங்க. கௌதம், என்னாச்சு கௌதம்? ஐயோ, ஐயோ கௌதம், 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 என்னடா? கௌதம், என்னாச்சு கௌதம்? கௌதம், கௌதம், என்னாச்சுன்னு தெரியலையே. நல்லா தானே இருந்தான். எங்க என்னங்க ஆச்சு அவனுக்கு? கௌதம், ஐயோ ஜெயா, அழாத ஜெயா, பயமா இருக்குங்க. அவன் ஏதோ மயக்கத்துல இருக்கான் ஜெயா. டாக்டர் வராரா இல்லையா? அம்மாடி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? மாமா, நான் பண்ணிட்டேன் மாமா. டாக்டர் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. கௌதம், காவியா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கௌதம், என்னங்க இவன் எப்படி கிடக்குறான்? கௌதம், கண்ணு திறந்து பாருடா. என்ன, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படி இருக்கானேங்க. கௌதம், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது ஜெயா, நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. எப்படிங்க பதறாம இருக்க முடியும்? எப்படி இருக்கானே கௌதம். எனக்கு அக்கா, தண்ணி எல்லாம் ஒண்ணு வேணாக்கா.
டாக்டர் தான் வந்துட்டு இருக்காங்கல்ல, தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க வெய்க்கா. ஏங்க இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? இவ்ளோ நடந்தும் இவ டென்ஷன் இல்லாம இருக்கா? ஆமாண்டி, என்ன விஷயம்னு புரியலையே. கௌதம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. எந்திரிடா கௌதம். டேய் ஐயோ ஜெயா, நீ அழாத ஜெயா, உன் உடம்புக்கு ஏதோ ஆயிட போகுது ஜெயா. எப்படிங்க 2 நிமிஷம் முன்னாடி கூட நல்லா பேசிட்டு இருந்தானே. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கௌதம். ஜெயா, அவங்கிட்ட நீ பேசாம இருந்தில்ல, அதான் அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான். வேற ஒண்ணும் இல்லை ஜெயா. அது நீ அவனை ஒதுக்குறத பார்த்து அவன் மனசு விட்டான் ஜெயா. நீ ஒன்றும் பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் இப்போ வந்துருவாரு. அம்மாடி, மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னியாமா? மாமா இதோ வரேன்னு சொல்லிருக்காரு, வந்துட்டு இருக்காரு. கௌதம், கண்ணு முடிச்சு பாருடா. அம்மாவை பாருப்பா. மாமா, டாக்டர் வந்துட்டார். டாக்டர், டாக்டர் வாங்க வாங்க. டாக்டர் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு மயக்கமாயிட்டான். என்னன்னு பாருங்க டாக்டர். இதோ பாக்குறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ சந்தோஷமா? உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? ஆமா டாக்டர், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் நான் இங்க வந்தேன். காலையில புக் பார்த்து தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயமா கேட்டேன். ஆனா நீங்க இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். அதுதான் பிரமாதமா பிளான் பண்ணி நீங்க செயல்படுத்திட்டீங்களே. வெல் பிளான், குட் குட். ஓகே, அப்புறம் அந்த மருந்த பத்தி ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல? சச்சா, அது ஆக்சுவலி எனர்ஜிக்கு தான். சாப்பிட்ட 15 மினிட்ஸ்ல மயக்க வரும். அப்புறம் ஃபுல் பிரிஸ்கா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. டோன்ட் வரி. தேங்க் யூ so much டாக்டர். இந்த ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க் யூ. அச்சோ, நோ மென்ஷன் மா. ஓகே, அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க் யூ. பாத்தீங்களாங்க, இவ ஏதோ பிளான் போடுறான்னு நான் சொன்னது நிஜமா போச்சுல. எந்த இடத்துல அக்கா வீக்குன்னு தெரிஞ்சு அத கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருக்கா. கௌதம்க்கு ஹெல்த் ப்ராப்ளம்னா அக்கா பயந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி அக்காவை பேச வச்சுட்டா. ஏங்க, அப்போ நான் வேணா போய் அத்தை கிட்ட உண்மை சொல்லிட்டுமா? சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? அக்காக்கு கௌதம் மேல இருக்கிற பாசத்தை அசைக்கவே முடியாது ஹேமா. இப்ப அத நல்லா தூண்டி வேற விட்டுருக்கா. இப்ப நம்ம சொன்னோன்னு வை, அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். ஏங்க, இப்படி எல்லா பக்கமும் ஜெயிச்சுட்டே இருக்காளே, என்னதாங்க பண்றது? நம்ம ஒரே எரிச்சலா இருக்குங்க. இப்ப எனக்கு மட்டும் குளுகுளுன்னு இருக்கா? எனக்கும் அதே எரிச்சல் தான். ஆனா இப்ப நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா பெருசா செய்யணும் ஹேமா. சும்மா விடக்கூடாது இந்த விஷயத்துல. நம்ம வா. அம்மா, உனக்கு எதுக்குடா தேவையில்லாத பிரஷர் எல்லாம்? என்னம்மா நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏன்டா? கவ்யா, என்னாச்சு? கௌதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அழாதீங்க, அழாதீங்கம்மா. சரிப்பா. கவ்யா, கௌதம் அப்ப மயங்கி விழுந்துட்டான், சரியாவே சாப்பிடல. நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. போ. சரிங்க. கொஞ்சம் சாப்பிடு. எதுக்குமா? உடம்புக்கு தெம்பா இருக்கும். இத பாரு, நீ வயசு பையன், நேரத்துக்கு சரியா சாப்பிடணும்.
சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. உடம்பு கெடுத்துக்காத. நல்லாதாம்மா இருக்கேன். ஆனா எப்படி விழுந்தனே எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் குழம்பிக்காத. எல்லா வேலையும் உன் தலை மேல போட்டுக்கிட்டு செய்யாத. உங்க அப்பா கூட உன் வயசுல இப்படிதான் இருந்தாரு கௌதம். ஏங்க, ஆபீஸ்ல எல்லா வேலையும் கௌதம் மேல திணிக்காதீங்க. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து வேலையை வாங்குங்க. உத்தரவு மகாராணி. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்க செல்ல பையன் வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போனா போதும். ஓகேவா? சும்மா இருங்க நீங்க. டே கதிர், என்னடா நீ ஆபீஸ் வேலை பாக்குறதானே? இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. ஒரு அண்ணனா நீ தானே இவன் கூட நிக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. என்ன மா, அவன் நீங்க பேசலன்றதுனால தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் போல இருக்கு. மத்தபடி ஆபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் தான் மயக்கடிச்சு விழணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி என்ன? கஸ்தூரி, சாரு இங்கதான் இருக்காரா? ஐயோ, நான் அந்த முருகன் கோயில்கிட்டே பார்த்து கூப்பிட்டேன். ஆனா சாரு தான் கவனிக்காம வந்துட்டாரு. சார் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நேத்து உன் பொண்ணு அன்பரசி தான் சொன்ன. சென்னையில இவரு வீட்டுல தான் தங்கி இருக்கலாமே. இதுக்கு மேல ஓரமா தள்ள முடியாதுப்பா. இந்த பக்கம் இடம் இல்ல. கொஞ்சம் ரைட் வாங்கி போ. இப்பதான் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். மண்ணிலையும் சேத்துலையும் இறக்குனா என் மனசு தாங்காது. ஒன்றரை ஆட்டோ வச்சுக்கிட்டு இவ்வளோ தொல்லை பண்ணிட்டு இருக்க. வர ஆத்திரத்துக்கு மோதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். முறைக்காதையா, ஆட்டோவை நவுத்து. ஆமா, அன்பரசி எங்க? பஸ்ல கிளம்பிட்டாளா? ஐயோ, அம்மா ஏன் எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க? எப்பா சாமி, ஒரு வழியா வழியை விட்டிய. உன்னால எனக்கு இங்கேயே 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, ஐயோ, சாவி அதுல இருக்குமா? மா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் பையனுக்கு அவன் பாக்குற வேலையில அவன் கூட நிர்வாகத்துல பொறுப்பெடுத்துக்கிற திறமையோட அவன் படிப்புக்கு சமமா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? அவன் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போவான், நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணுவான். அதே மாதிரி நிறைய விஐபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு 4 பேருக்கு உன்னை அறிமுகப்படுத்தும் போது உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியுமா? இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நாகரிகமா உனக்கு ட்ரெஸ் பண்ணவாவது தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிடணும்னாவது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு தோணுதா? இதெல்லாம் கூட உன்னால கத்துக்க முடியும் தான். ஆனா உனக்கு கத்து கொடுக்கதான் நான் அருமை பெருமையா பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கேனா? லிஸ்ட் இன்னும் முடியல, எல்லாத்தையும் கேட்டுக்கோ. எனக்கு வரப்போற மருமக அவளுக்குன்னு ஒரு தனி திறமையோட ஒரு அடையாளத்தோட இருக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி ஏதாவது தனி திறமையாவது உனக்கு இருக்கா? என் பையன் சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல அவ்வளவு உயிரா இருப்பான். வரப்போற பொண்ணுக்கும் அந்த மாதிரி மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளா நல்லா பாடுற திறமையோட இருக்கணும்னு நினைச்சேன். உனக்கு பாட தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கார்த்தி இப்ப உன்னை விரும்பி காதலோட ஏத்துக்கிறான்னு உனக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஏன்னா அவன் உனக்காக தானே எனக்கு செக் வைக்கிற மாதிரி ஊரை விட்டு போறதுனே முடிவு பண்ணிட்டான். அப்போ அது காதலா தான் உனக்கு தெரியும். ஆனா நிச்சயமா அது காதல் இல்ல. உன் மேல இருக்கிற கருணை. என்ன இல்லன்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ கார்த்தியோட பழகிட்டு தான் இருந்த. அப்பெல்லாம் அவனுக்கு வராத காதல் இப்ப வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் கட்டின தாலிய சாக்கா வச்சு நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்ட. உன்னை நான் ஏத்துக்க முடியாம திட்டிக்கிட்டு இருந்தேன். நீ அப்பாவியா தோ இப்ப நிக்கிறியே, இப்படியே மூஞ்சிய வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. அத பார்த்து பார்த்து உன் மேல கார்த்திக்கு இறக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னைக்கு அவனை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. இதுதான் நிஜம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி விபத்தா வேற எவனோ ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டிருந்தாலும் இப்படியேதான் பொட்டியை தூக்கிட்டு போய் நின்னுருப்பியா? கார்த்தின்றதுனால தானே உன்னால விட முடியல. எல்லாம் தெரியும் எனக்கு. இதோ பார், இப்ப எதுக்கு கண் கலங்கி நிக்கிற? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீயா வந்து கேட்ட, நான் என் மனசுல இருக்கிறத சொன்னேன். இதை இதோட விட்டுரு. நீ போய் கார்த்தியோட வாழற வழிய பாரு. நீ ஆசைப்பட்ட விஷயம் தான் நடக்க போதில்ல. சந்தோஷமா போ. எனக்கு முன்னாடி இப்படி நிக்காம தயவு செஞ்சு கிளம்பு.
நான் ஏதோ காசு பணத்தை பார்த்தோம், கார்த்திக் சாரோட அழகை பார்த்தோம் மயங்கி இந்த வாழ்க்கையை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா அத்தை? நிச்சயமா அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கார்த்திக் சாரோட குணத்தை பார்த்து மனசை பறி கொடுத்தது தான் உண்மை. அப்ப கார்த்திக் சார் தான் எனக்குங்கிற மாதிரி சாமியே அடையாளம் காட்டுச்சு. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அத்தை? ஆனா அப்ப கூட நான் என் தகுதியை பத்தி யோசிச்சு எதையும் வெளிப்படுத்தவே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த தாலி என் கழுத்துக்கு வந்துச்சு. இது கடவுளோட முடிவுன்னு நம்பி நான் வந்தேன். உங்க மேல இருக்கிறது கருணை இல்ல, காதல் தானே சீக்கிரமே புரிய வைக்கிறேன் தீபா. அம்மாவே உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதுக்கு தகுதியான ஆள் தான் நீங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அதான் முக்கியம்னா அதுல உங்களை பெஸ்டா கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா அத்தை? நீங்க சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் என்ன நான் தகுதிப்படுத்திக்கிறேன். உங்க வாயாலேயே தீபா தான் என் மருமகன்னு எல்லார்கிட்டயும் நான் பெருமையா சொல்ல வைப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தேவி அம்மா, நான் சொன்னது பொய் இல்ல, சத்தியமான உண்மைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேக்குறாங்க. அத நீங்க தாம்மா எனக்கு காட்டி கொடுக்கணும். சார், தேவி அம்மா கருப்பு உருவம் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்க போறாங்க. போங்க. ஹஸ்பண்ட் சார், அந்த ஆளு இங்கதான் இந்த ரூம்ல தான் மறைஞ்சிருக்கா. பித்தக்காரிதான். ஏ மாதிரி நில்லு. தேவி அக்கா இல்ல, யார் வந்து சொன்னாலும் என் ரூம்ல யாருமே இல்ல. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். தேவி அம்மா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க.
அவன் மாட்டினா நான் மாட்டினேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஓ மாரி ஏய் நில்லு. ஏய் வேண்டா. மாறி மாறி விடுறா. ஐயோ ஏய் ஏய் விட்டுருப்பா ப்ளீஸ் விட்டுரு. மாறி என்ன பிடிக்க முயற்சி பண்ணீங்க, இவ கழுத்தை அறுத்துருவேன். பின்னாடி ஹஸ்பண்ட் சார், என்ன பத்தி கவலைப்படாதீங்க. மாறி இந்த ஆளை பிடிச்சாதான் உங்களை கொல்ல நினைக்கிற கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க. இவனை பிடிச்சு உண்மையை வர வைங்க. மாறி நீ சும்மா இரு. ஏய் அவளை விடுறா. உன்ன வரேன்னு சொல்றல. போகாத மாப்பிள குத்திர போறா. பக்கத்துல வந்த ஆட இருக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி கழுத்தை அறுத்துருவேன். நோ நோ நோ. அடிப்படா. மாறி மாறி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல. எப்படி தப்புறாங்கன்னு சொல்லுங்க சூர்யா. ஹஸ்பண்ட் சார், மாறி உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? அவன் தப்பிச்சு ஓடிட்டா மாறி. சிஸ்டர் எஸ்கேப். இப்பவாவது நான் சொன்னது உண்மைன்னு நம்புறீங்களா? சூர்யா, அவன் எப்படி உள்ள வந்தான், எப்ப உள்ள வந்தான், எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா சூர்யா. அம்மா சொல்றத நம்பு. இல்ல சூர்யா, நம்பாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாள் போட்டுக்கிட்டு உள்ள இருந்தேன், யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவன் உண்மையை நிரூபிக்காம விட மாட்டான் போல இருக்குதே. ஆமா சூரிய மாமா, மாறி சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சாச்சு. இப்போ அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபிக்க சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், போலீஸ் நிக்குதுடா. போலீஸ்னா எனக்கு என்ன பயமான்னு? ஏய், இப்ப பாரு அவங்கள தாண்டி எப்படி போறேன்னு. உட்காரு. ஏய், குடிச்சதே தப்புடா. அதுல குடிச்சிட்டு பைக்க ஓட்டுறது அதை விட பெரிய தப்பு. அதுலயும் போலீஸ் நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிக்காம போறது ரொம்ப பெரிய தப்புடா. அதுக்குதான் சொன்ன நீ வண்டி ஓட்ட வேண்டான்னு. கேட்டியா? ஏய், சும்மா இப்ப பார்த்தா அட்வைஸ் பண்ணி கொள்ளாத சரியா? போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன் சரியா? உட்காரு. சும்மா இரு வெற்றி வா. ஏய், ஏறுன்றல்ல, ஏறு. அங்க ஒருத்தன் வர பாருங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஓரமா வா, வண்டி ஆஃப் பண்ணு.
என்ன நாத்தம் குடல புடுங்குது? சரக்கு அடிச்சிருக்கியா? சொல்லியா? உன்னதான் கேக்குறேன். என்ன போதையா? சரக்கா? போதையா? என்ன சார் சொல்றீங்க? சார் நான்லாம் குடிக்கல சார். பக்கத்துல வந்தாலே நாத்தம் குடல புடுங்குது, குடிக்கலன்ற? சார் நிஜமா நான் குடிக்கல சார், என்ன நம்புங்க சார். டேய், நீ குடிச்சது ஊருக்கே தெரியும், ஏன்டா அப்படி பண்ற? சார் சரிங்க சார், நான் குடிச்சிருக்கேன்னு உங்கள்ட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? அதான் உன் பொண்டாட்டியே சொல்றாங்களேப்பா. சார் அவன் போதையில இருக்கான் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு தான். நான் ஃபைன் கட்டுறேன் சார். உன் புருஷன் தான் சட்டம் பேசுறான்ல, ஊதட்டும். ஊதியா? ஊது. மிஷின்ல நம்பர் எதுவும் காட்ட மாட்டேங்குது. மறுபடியும் நல்லா ஊதியா? ஏன் நம்பர் காட்ட மாட்டேங்குது? அதை கொடுங்க. இப்ப ஊதியா? சார் என்னையா பாக்குற? ஊதியா? என்னையா அது? பக்கத்துல வந்தா வாட அடிக்குது, ஆனா நம்பர் காட்ட மாட்டேங்குது. எப்படியா அது? சார் நான் தான் சொல்றேன்ல சார், ஃபைன் கட்டுறேன்னு. அவன் குடிச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா எதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுமா. சொல்லுமா. சார் என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு, அதுக்கு ஃபைன் கட்ட சொன்னாங்க. ஃபைன் கட்டிடுவா. என்னையா மேல மட்டும் தான் ஊத்திருக்கியா? உள்ள ஊத்திக்கலையா? சார் இந்த காலத்து பொண்ணுங்களாம் குடிச்சாதான் மதிக்குதுன்ட்டு இப்படி சீன் போட்டுட்டு இருக்கியா நீ? சார் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் சார், நீங்க வேற ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஃபைனை கோர்ட்டில் கட்டிடுங்க. நீங்க கிளம்புங்க. என்ன சார் நாங்க போலாமா? அதான் ஃபைன் கட்டியாச்சுல்ல. வண்டி விடு, கிளம்பலாம். கிளம்பு கிளம்பு. ஏய் நிறுத்து நிறுத்து, ஓரமா வா. ஏய் நிறுத்து, நிறுத்துடா. என்ன? ஆமா, நீ ஊதுனப்போ அதுலயே நம்பர் காட்டல. என்கிட்ட கேட்டா மிஷின் ஏதாவது ஓட்டையா வச்சிருப்பாங்க. ஏய் அது எப்படிடா? 2 மிஷினும் ஓட்டையா இருக்குமா? சக்தி, எப்படி ஊதுனா அதுல காமிக்காதுன்னு எல்லாம் எனக்கு அத்துப்படி சக்தி. நான்லாம் குடிச்சிட்டு ஊதுறதுல டாக்டர் பட்டமே வாங்கினவன். அதெல்லாம் உனக்கு புரியாது. வா ஏறு. என்னவோ இடிக்குதே, இவன் குடிச்சதையே அந்த மிஷின் காட்டல. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? டக்குனு ஏறு போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் சீக்கிரம்டா ஊத்ரா. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன குடி குடி. ஆஹா. ஏ சக்தி, மிக்சிங் சரியில்லையே, நீ ஏன் மிக்ஸ் பண்ண? ஏண்டா எத்தனை வருஷம் என் கூட பழகுறீங்க, அண்ணன் எப்படி குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான்சென்ஸ். சரி சக்தி, நீ என்ன பண்ற? நேரா போய் ஃப்ரிட்ஜில் சோடா இருக்கும், சோடா அதை போய் எடுத்துட்டு வா. எதுக்கு? அபிஷேகம் பண்றதுக்கு. போடி இப்போ எடுத்துட்டு வா போ. ஏய் அப்படியே சைட் டிஷ் ஆம்லெட்லாம் போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ டேய் அண்ணே, என்ன இது? அண்ணி இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அவளுக்கு என்னமோ என் மேல டவுட் வந்துருச்சுடா. வழியில போலீஸ்காரன் ஊத சொன்னானா, நான் தான் குடிக்கலையே, சிக்னல் எப்படி காமிக்கும்? காமிக்கலையே, அதனால தான் செக் பண்றா. ஓ அண்ணே, இப்ப நீ நிஜமாவே குடிக்க போறியா? முடிஞ்ச வர குடிக்காம சமாளிக்க பாக்குறேன். டேய் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கடா. பண்றோனே சிறப்பா பண்றோம். அண்ணா டக்குன்னு நார்த்து குடிச்சிருவா. வேணாமா? அண்ணா அண்ணி வராங்க, அண்ணி வராங்க.
கிரி என்ன சும்மா குடி குடின்னு சொன்னல. ஏய் குடிக்கிறேன்டி, ஏற்கனவே நான் ஃபுல் மப்புல இருக்கேன். டேய் சொல்றா. ஆமணி இருக்காரு. இப்ப இதை குடிச்சேன்னு வை, நேரம் உன் புருஷன் சொர்க்கம்தான். அதெல்லாம் இருக்கட்டும், என் கண்ணு முன்னாடி நீ குடிக்கணும். குடிக்கிறேன். போதும். டேய் அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் கீழே போங்க. எதுக்கு? டேய் கீழே போங்கடான்னு சொன்னா போங்க. அண்ணே நாங்க நின்னா என்னென்ன உனக்கு? நாங்களும் இந்த வீட்டு குழந்தைங்க தானே. டேய் அப்புறம் என்னென்ன? உங்க முன்னாடி குடிக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்குடா. கூச்சமா? அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லு. டேய் போங்கடா, கீழே கீழே போங்க. டேய் அவனை கீழே போ சொல்லு. போ. கீழே போணுமா? ஓகேண்ணே. போ. டேய் வாடா, கீழே நான் வர மாட்டேன். போ. சரக்கே பார்த்து இருக்காது. போ, தருவாங்க நமக்கு. குடி குடின்னு சொன்னல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். அப்புறம் அப்புறம் நீங்க இப்பதான் முறையா மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, ஆனா இப்படி தனியா நின்னு பேசினதில்ல. அப்புறம் அப்புறம் என்ன என்ன பேசுறதுனே தெரியலையே. உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. என்ன மாதிரி மாப்பிள்ளையை எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி ஒரு உயரத்துல, இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மீசையோட நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி கலர்ல, இந்த மாதிரி ஒரு ஹைட்ல, இந்த மாதிரி ஒரு கண்ணோட, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கண்ணத்தோட. கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஏங்க நீங்க சொன்னது சீரியஸ்னா நான் சொன்னது சீரியஸ் தானே. சரி, அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே என்னோட வேலை தான் ஃபர்ஸ்ட் லவ். வீடு வேலை அவ்வளவுதான் என் உலகமே. நான் பார்க்குற வேலையில அடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து எப்படி முன்னேறிட்டே போகணும்னு தான் அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கும் அப்படிதாங்க. நான் செய்யற வேலைய அவ்வளோ நேசிச்சு ரசிச்சு செய்வேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யலாம்ல? செய்யலாமாவா? கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது அப்படியே தொடர்ந்து பண்ணலாமே. நானும் நீங்க செய்யற எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு துணையா இருப்பேன். நாங்க வசதியான குடும்பம் கிடையாது, சாதாரண குடும்பம் தான். நல்ல வைஃப் வரணுங்கிறத தாண்டி பணமாவோ அந்தஸ்தாவோ எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உன்னை கேட்கலாம்ல? கேளுங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் அம்மா தான். ஏங்க எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும்.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னாச்சு? பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்க? பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? எதுவா இருந்தாலும் வார்த்தையில சொல்லு. என்ன பிடிச்சிருக்குல்ல? சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுடா. அம்மா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேமா. அதெல்லாம் முடியாது. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத சொல்லியே ஆகணும். ஆம், முதல்ல அங்க கேளுங்க. அங்க பிடிக்கலன்னு சொல்லி பல்பு வாங்கிட கூடாதுன்னு பிரதர் முதல்ல அங்க கேட்க சொல்றாரு. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்பா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்பா, இல்ல இல்ல இல்ல, மாப்பிள அவர் வாயாலேயே சொல்லட்டும். கரெக்ட். அண்ணன் கொஞ்சம் சைலண்ட் டைப். பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையாங்கறத மாப்பிள்ளை வாயால சொல்லணும்ல. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னா கைய தூக்குங்க. ஏங்க, இது என்ன ஸ்கூலா? கையெல்லாம் தூக்க சொல்றீங்க? அண்ணன் கை தூக்கிட்டாரு. ஏற்கனவே ஓவரா ஆடுறாங்க. பொண்ணு வேற பார்க்க செம உஷாரா இருக்கா. வீட்டுக்கு வந்தானா நம்மள வச்சு செய்வா. ஏதாவது பண்ணி ஆகணுமே. இன்னைக்கே நல்ல நாள். இன்னைக்கே மத்த விஷயங்களையும் நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு எல்லாத்தையும் பேசிடுவோம். உங்ககிட்ட இருந்து நாங்க எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கல. எங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு. மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருக்கா. அவ எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் உண்டாகவே இல்ல. இதுதான் நிஜம். என்ன தமன்னா இவ புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மிஸ்டர் சித்தார்த், ராணி சொல்றது நிஜம்தான். அவங்க கர்ப்பமா இல்ல. பாத்தீங்களாப்பா, இவ என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஹேய், உன் ஃப்ராட் தனத்துக்கு அளவே இல்லையா? வீட்டுல இருக்க எல்லாரையும் கோமாளியாக்கி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. போங்கறல்ல. என்னயா நீ ஆவுனா கிளம்பு கிளம்புனே சொல்லிருக்கிற? சரி, டாக்டர் இருக்கும்போது என்ன இதெல்லாம்? யார் இருந்தா என்ன தாத்தா? இப்படி ஒரு ஃப்ராட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இவ காசடிக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஹேய், வெளியே போறியா இல்லையா? இல்லாட்டி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். முதல்ல கிளம்பி வெளியே. என்னயா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற? நான் என்னயா பண்ண? நீ கர்ப்பமணி எதுக்கு எல்லாரையும் நம்ப வச்ச? அப்படி வா கதைகி. நானே கரெக்டா சொல்லிடுறேன். நான் சொல்றத நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க.
என்னைக்காவது நானா வாய திறந்து நான் கர்ப்பமா இருக்கிறேன், வயித்து உள்ளார புள்ள இருக்குதுன்னு சொல்லிக்கிறேனா? நேத்து வந்த டாக்டர் எதையாவது உளறிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களா ஒரு கற்பனையை பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏய், அப்போ உங்க ஏரியால இருந்து ஆளுங்களை எதுக்கு வந்தாங்க? அது தாமரை அக்கா அச்ச கூத்து, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஏமா, அன்னைக்கு நீ வாந்தி எடுத்தப்போ நாங்க அப்படிலாம் நினைச்சது வாஸ்தவம் தான். ஆனா எதுக்காக உனக்கு திடீர்னு வாந்தி வந்துச்சு? ஐயோ, ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாலே அதான் விஷயம் அர்த்தமா? ஏதோ சாப்பிட்டது செரிமானம் ஆவல, அதான் வாந்தி வந்துச்சு. அந்த பித்த வாந்திய போயிட்டு மத்த வாந்தின்னு நினைச்சு இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணுறீங்க. ஏய், இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காத. வாந்தி எடுத்து முடிச்சிட்டு ஊருக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னயா இது அநியாயமாகிது? அதுக்கு முன்னாலையும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஊறுகாய் சாப்பிடதான் செய்வேன். எனக்கு நாக்கு கசந்துச்சு, அதனால தான் நான் ஊறுகாய் கேட்டேன். அதுக்கு போய் கண்ணு காது மூக்க வச்சு ஒரு குழந்தையாவே ஆகிட்டீங்க. தாத்தா, இவன் நடிக்கிறா தாத்தா, இவன் நடிக்கிறா. டாக்டர் வெளியே வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இத பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கின்னு தப்பா புரிஞ்சுக்கின்னு ஒரு கதையை கட்டிக்கிட்டு கடைசியில ஏன் மேல குத்தம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் இவன் ஏதோ ஃப்ராட் பண்றான்னு நினைச்சேன். கடைசியில் அந்த ஃப்ராட் தனம் தானே நடந்திருக்கு. இவ உடம்பு பூரா ரத்தம் ஓடல, உடம்பு பூரா பொய் தான் ஓடுது. பொய்க்குன்னே பிறந்த ஃப்ராடு. போதும் போதும் போதும்டா. ராணி பிரெக்னண்டா இல்லைன்னு நேத்தே என்கிட்ட வந்து சொல்லிட்டாப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. ஹாய் ஷண்மதி. ஹாய் நிம்மி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சர்ப்ரைஸ் தாண்டி நீயே கால் பண்ணிருக்க. ஹே, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், நீ தான் கிடைக்கவே இல்லை. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதனால சோஷியல் மீடியா பக்கமே வரல. நவம் ஓகே, நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஆஸ்திரேலியா டூரிசம் வீக் செலிப்ரேட் பண்ண போறோம், அதனால நீயும் ஹஸ்பண்டும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ்திரேலியா தானே? கண்டிப்பா வரேன், ஆனா இப்போ இல்ல, நெக்ஸ்ட் இயர் வரேன். நாட் திஸ் டைம். ஏண்டி ஒரு வருஷம் இழுக்கிற? நீ இப்ப வந்தாதான் அதுக்கு பேர் ஹனிமூன். அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸே இல்லம்மா. ஏன்? ஒரு வருஷம் என்ன பண்ண போற? நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். மியூச்சுவலா 1 இயர் ஒரே வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கணும். சோ சேட். என்னாச்சு உனக்கு? உன் லவ்வ பத்தி நீ சந்தோஷமா தானே பேசுவ? நான் நம்ம மீட் பண்ணும்போது எல்லாமே சொல்றேனே. ஐ வில் கால் யூ. பை. கார்த்திக், சாரி, என்னால உங்களை மாதிரியெல்லாம் சொல்ல வராது. எனக்கு அது வரவும் வராது. நான் ஏன் சொன்னா? இல்ல கார்த்திக், எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது. அதே மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. எதுவும் லேட் ஆகல? 5 minutes earlier வந்துட்டேன். ஆஹா. சண்மதி, பில்லு வந்து 250 ரூபா ஆச்சு. நான் ஏதாவது செஞ்சா நீங்க தான் பில் பே பண்ணுவீங்களே, அதனால தான் கேட்டேன். ஷாக்கிங்கா இருக்கு. ஓ, பே பண்ண சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்களா? பே பண்ணதுக்கு ஷாக் ஆகல சார். யூசுவலா இங்க டிராப் பண்ணா 150 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, அதே கொடுங்க ஃபர்ஸ்ட்.
500 சேஞ்ச் இருக்கா? இல்ல. எப்படியும் நான் மறுபடியும் பே பண்ண வேண்டி வரும். அப்ப டாலி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம். அப்புறம் 1 மினிட். கேப் டிரைவரை பத்தி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கா? 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுக்கோங்க. ஓ தேங்க்ஸ். அப்புறம் பிக்கப் பண்ண வரணுமா ஈவினிங்? தேவையில்லை. நோ தேங்க்ஸ். ஆனா ஒரு ஹெல்ப். என்னோட ஸ்கூட்டர் வந்து மெக்கானிக் கொண்டு போயிடுவாரு. ஈவினிங்குள்ள சரி பண்ணி வீட்டில் வச்சிருவாரு. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, உன் கையால காசு வாங்கின ராசி. சபரிமலைக்கு போய் ஐயப்பனையும் பார்த்தாச்சு, முதலாளி மாப்பிள்ளை கிட்டயே டிரைவர் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஆமாமா. அண்ணா, சரியான ஆளை பார்த்து தான் வேலைக்கு சேர்த்திருக்க. சூப்பர் செலக்ஷன். ஸ்வேதா, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாவா. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருமா. நம்ம சண்மதி அண்ணியோடைய சித்தப்பா. நீங்க சண்மதியோட சித்தப்பாவா? ஆமாங்க. ஏப்பா, இவரு சண்மதியுடைய சித்தப்பாங்கிறதுல நீ முதல்ல சொல்லியிருக்கணும். நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லங்க. வேலைக்கு வந்த இடத்துல முதலாளி முன்னால உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அப்புறம் கார் எப்படி ஓட்டுவீங்க? நின்னுகிட்டே வா. அமுதா, சும்மா இருக்க மாட்டே? சண்மதியோட சித்தப்பாங்கிறீங்க, ஆனா நான் உங்களை கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. அது ஒரு பெரிய கதம்மா. நான் இனி இங்க தானே வேலை செய்ய போறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்றேன். சித்தப்பா, அடடே, வாமா சண்மதி, நல்லா இருக்கியா? வாமா வாமா வா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. நீ வரக்கூடாதுன்னு தான் சொன்ன, ஆனா தினம் இங்க நான் வரணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரே. கார்த்திக், நான் கூட முதல்ல தெரியாத ஆள யாரையோ வேலைக்கு சேர்க்கிறியோன்னு யோசிச்சேன். ஆனா சண்மதியோட சித்தப்பா தான் உனக்கு டிரைவரா இருக்க போறாருன்னா உண்மையிலேயே இது ஒரு நல்ல டிசிஷன் தான். டிரைவரா இருக்க போறாரா? ஆமாமா, நான் தான் இனிமே மாப்பிள்ள முதலாளிக்கு டிரைவரு. கார்த்திக், நீ எதுக்கு இவர டிரைவரை வேலைக்கு செய்த? இதெல்லாம் சரி வராது. வேலை எதுவுமே இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு இவர் இங்க இருந்து அனுப்பு. சண்மதி, என்னம்மா இப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு சண்மதி, அம்மாவே ஒரு டிரைவரா வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ ராஜிமா, முதல்ல இவரை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்க வேண்டான்னு சொல்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? இவரால இங்க ஒழுங்கா இருக்க முடியாது ராஜிமா. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. நமக்கு எது தேவையா? நீங்களே யோசிங்க. அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்னம்மா கோவத்துல நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கியம்மா. முதலாளி அம்மா என்னை பத்தி என்னமா நினைப்பாங்க? இங்க பாருங்க, சண்மதிக்கு பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கல்ல? நெக்ஸ்ட் வாஷ் பண்ண போறோம். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நான் இதை எடுத்துட்டு. ஆமா,
நான் வாங்கங்க. ஓகே. வாங்க. வாடா. இப்போ என்ன பண்ணணும்? நல்லா தேய்ச்சு க்ளீனா வாஷ் பண்ணணும். ஓ ஓகே. என்னக்கா? கதவை திறக்கவா? ஏங்க 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 என்ன பண்றீங்க? என்ன? இந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்த பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கேரட்ல எல்லாம் சின்ன சின்ன வேர்லாம் இருக்கும். அதெல்லாம் கழுவும் போது தேய்ச்சி எடுத்துடணும். நான் சொல்லி தரேன் வாங்க. வாங்க. இதுல உனக்கே ஓவரா தெரியல. இங்கதான் யாருமே இல்ல. இப்ப எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ற நீ? இப்போ யார் சொன்னது இங்க யாரும் இல்லைன்னு? உங்க அம்மாவும் புலியும் நாம என்ன பண்றோம்னு அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா மெதுவா திரும்பி நைஸா அந்த பக்கம் பாருங்க. டேடி பாத்துட்டு போறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதான் நம்மள கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. பால்கனில ஹேங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தாங்களா? அடுத்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நாம அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஓ ஐயோ, என்னதான் பண்றது இப்போ? வேற வழியே இல்லைங்க. நாம நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். ஏதோ பண்றச்சு. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன்ல. இருங்க, காமிங்க. ஓகே. ஒரு நிமிஷம். டேய், என்ன நடக்குதுன்னு பாரு. கர்மம். டேய் புலி, என்ன ஆச்சுடா? அந்த கன்றாவிய என் வாயால நான் எப்படி சொல்றது? உனக்கு வேணா நீ பாரு. டேய் பாரு. கருமம். சரிடா, நல்லா பாத்தியா? உன் பிள்ளைய பார்த்தா வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ வெறியில இருந்து கல்யாணம் பண்ணிருப்பான் போல தெரியுது. இனிமே இந்த வீட்டுக்குள்ள எங்க போனாலும் பார்த்து தான் போன போல இருக்கு. இல்லைன்னா ஏதாவது கன்றாவி கண்ணில் பட்டுருமோன்னு பயமா இருக்கு. டேய், வாயை மூடிட்டு வாடா. ஓகே. இப்ப பரவாயில்லையா? யா, லைட்டா எரியுது. ஓகே தானே? ஓகே, பரவாயில்லை. சரி, வாஷ் பண்ணணும்ல? ஓகே தானே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மை காட். சந்தியா, என்ன இது? அதுக்குள்ள இவ்ளோ இழைச்சு போயிட்ட? கிஷோர், டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? எனக்கு ஹெவியா வெயிட் லாஸ் இருக்கும் தானே? மாயா கிட்ட சொல்லிட்டியா? ஏம்மா? பயமா இருக்கு கிஷோர். மாயா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. என்னால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். மம்மி, வீடியோ கால்ல இருக்கியா? யாருமா? ஹே மாயா, டாடி தான். பேசுறியா? கிவ் மீ. ஹாய் டாட். ஹாய். நீங்க இங்க வருவீங்கன்னு இங்க உங்க லவர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. See, எவ்வளவு ஸ்லிம் ஆயிட்டாங்கன்னு. She's lost 26 pounds within a month, Dad. Can you believe it? Crazy diet, Dad. கேக் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு வைங்க, இன்னும் இழைச்சு போய் சின்ன பேபி மாதிரி ஆயிடுவாங்க. சீக்கிரம் வந்துருங்க Dad. Yeah, sure. Okay, Dad. Already I'm running late to my college. Bye bye. அம்மா கிட்ட கொடுக்குறேன். என்னங்க மாம். Bye bye. Bye, Mom. Bye.
சொல்லு, அவகிட்ட பேசுனியா? அக்கா கிட்ட பேசல. ஆனா நான் பேசினதை அவங்க கேட்டிருப்பாங்க. நிச்சயம் அக்கா வந்துருவா. நீ எதை வச்சு சொல்ற? ஜானகி எனக்கு வெறும் அக்கா மட்டும் இல்ல, அம்மாவுக்கு சமம். எப்படியும் நான் சாகிறதுக்குள்ள வந்துருவாங்க. ஏய், Hey, I'm gonna be late today. Please cover it up for me. We'll be there within an hour. My car broke. Thank you. Mom, கார் ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக்கு கால் பண்ண. இந்த கீ. Keep it ma. முடிஞ்சா இன்னைக்குள்ள ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோ. Bye. Bye. Bye dad. பாய். உன் மேல பரிதாபப்படுறதா இல்ல கோவப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தியா. எனக்கு உன் அக்கா வருவான்னு நம்பிக்கை இல்லம்மா. இல்லங்க, நான் நம்புறேன். நிச்சயமா என் அக்கா மடியில தான் என் உயிர் போகணும். வச்சிடுறேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, சந்தியாவை பெத்ததுதான் அம்மா, வளர்த்தது நான். ஒரே ஒரு முறை போய் சந்தியாவை பார்த்துட்டு வரவா? பார்க்காம என்னால இருக்க முடியாது. உனக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சந்தியா சொன்னால. ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு புரியல. அவ ஞாபகமாவே இருக்குங்க. ஜானகி, நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டியா? உன் அப்பா, அதான் என் தாய் மாமா, அவர் செத்தது அந்த சந்தியானாலதான். எதையும் நான் மறக்கல, என்னால மறக்கவும் முடியாது. அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்க எனக்கு தாலி கட்டினதும் என்னால மறக்க முடியாது. அவமானத்துல அப்பா ஆத்துல விழுந்து செத்து போனதையும் என்னால மறக்க முடியாது. அப்பா இப்ப இருந்தாலும் நான் இததான் கேட்பேன். நடந்த தப்ப சொல்லிக்கிட்டே இருந்தா ரத்த சொந்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? சந்தியா என் தங்கச்சி, ஆனா நான் அவளை தாயாதான் பாத்துக்கிட்டேன். என் பொண்ண பார்க்கணும், ஒரே ஒரு முறை என் பொண்ண பார்க்கணும். மா, மா, லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, அதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா, நீ என்ன ஞாபகத்துல ஜடை போட்டு விட்ட? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியுமா? அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னால சரியா எக்ஸாம் கூட எழுத முடியல. நான் மட்டும் ஃபெயில் ஆனா நீதான் அதுக்கு காரணம். எல்லாம் உன்னாலதான். அங்க என்ன பாக்குறேன்? ஐயோ அப்பா!
சந்தியா உனக்கு மக மாதிரி. ஆனா தனலட்சுமி உன் மக. அவ பரீட்சையில பாஸ் பண்ணணும், அதுதான் உனக்கு முக்கியம். 21 வருஷத்துக்கு முன்னாடி சந்தியா தப்பா எழுதின பரீட்சைய நீ திருத்தி எழுத முயற்சி பண்ணாத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா ராம்? ஆமா டாக்டர், நானும் சீதாவும் அப்பா விட்டுட்டு தனியா வந்துட்டோம். ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போதுதான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. ராம், சேது சார் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? இப்பதான் சார் அவங்க அப்பாவுக்கு பயமே வந்திருக்கு. உண்மையாவே ராம இழந்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. வழக்கமா இப்படிதான் சார். உடம்பு பாதிக்கப்படும் போது மனசு அலர்ட் ஆகும், மூளை பின்னோக்கி யோசிக்கும், வாழ்க்கைய எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கணும், இப்படி வாழ்ந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர் நல்லா இருக்காருல்ல, பிரச்சனை எதுவும் இல்லையே? ராம் அவர் கூட இருந்தா பிரச்சனையே இல்ல. இது உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்ததுமா. டாக்டர் நான் என்ன பண்ணணும்? அப்பாவுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, சொல்லுங்க. தயவு செஞ்சு சேதுவை விட்டு போயிட வேண்டாம். இங்க பாருங்க ராம், அவரால் சரியா நடக்க முடியாது, தனியா சர்வை பண்ண முடியாது. கூட நீங்க இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டா நல்லது. சீதா, நீ மாப்பிள்ள கூடயே இருந்துருமா, அவர் மட்டும் தனியா இருக்க வேண்டாம். ஆமாமா சீதா, ராம தனியா விட்டுறாத, கொத்தி தின்னுடுவாங்க. குடும்பமா இது. மாப்பிள்ள, அப்பா கூட கொஞ்ச நாளைக்கு இருங்க. அப்பாக்கு அன்பு காட்ட தெரியலே தவிர உங்க மேல உசிரியே வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில நீங்க கூட இருக்கிறது தான் நல்லது. ராம், நீ ஊரை விட்டு போறன்னு சொன்னதும் சேது துடிச்சு போயிட்டாரா. உண்மைய சொல்லணும்னா நீ அவரை விட்டு போயிடுவன்னு பயந்துதான் அவருக்கு ஸ்ட்ரோக்கே வந்திருக்கு. ஆமா ராம், நேரடியா சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல, அதான் உண்மை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவர் கூட இருக்கிறதா நல்லது. நீங்க கூட இருந்தாதான் அவர் சீக்கிரம் குணமாவாரு. ஆமா மாப்பிள்ள, அப்பாவுக்காக கொஞ்சம் சகிச்சுக்கங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க அவரோட தான் இருக்கணும். மாப்பிள்ள, ஒரு மகனா இந்த நேரத்துல நீங்க அவரை கவனிச்சுக்கணும். அது மட்டும்தான் அவருக்கு நல்லது. பத்திரமா பாத்துக்கிடுங்க. சீதா, நானும் அம்மாவும் கிளம்புதானே? சீதா, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. பாத்துக்க. மாமா, தேங்க்யூ சோ மச். சீதாவை பத்தி யோசிக்காம அப்பா கூட இருக்க சொல்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். விடுங்க மாப்பிள்ள, எல்லாமே மாறும். உங்க அப்பா மாறலையா? சரியா, நாங்க வாரோம். வாங்க. அம்மா ஆமா வாரம்மா. சரிப்பா வரோம். சரி, போயிட்டு வாங்க. வரேன். டாக்டர், நான் அப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் டாக்டர். அப்பா கூடவே இருப்பேன். குட், வெரி குட். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பவே சீதாவை கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நாங்க எதுக்கு கூட்டிட்டு போனோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை இப்ப விளக்க முடியாது. நீங்க கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். புரியுதா? அதையே அம்மா கிட்ட சொல்லுதிய, பாஸ் கிட்டயே சொல்லுங்க.
நாங்க போக சொல்லல. நீதானே ஊருக்கு போறேன்னு முடிவு பண்ண. நீ முடிவு பண்ணிட்டு அதை தடுக்க முடியுமா என்ன? அதான் கூட்டிட்டு போக சொன்னோம். உனக்காக தான் சொன்னோம். நீ கிளம்பு. நீ மட்டும் போற. ராம் வரமாட்டான். அப்படியா? ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க இப்படி எல்லாம் பேசினா நம்ம எப்படி பேசுறது? போகலனா இருக்க முடியாது. போலேனாலும் நீங்க இருக்க முடியாது. அவ்வளவுதான். போறதா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. போயிட்டா உனக்கு நல்லது. உங்க அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமா இருக்கலாம். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். ஏய் என்னடி சொல்ற? அதான் சொல்லிட்டாகல்லம்மா, நான் எப்படி இருக்கிறது? நல்ல முடிவு. சிறப்பு. சீதா, அவசரப்படாத. வேற என்னப்பா பண்றது? மகாலட்சுமி அவங்க குரூப்பும் என்ன சொல்லுதாகன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஏய் அவங்கிட்ட எதுக்கு சொல்ற? அவங்க தானே என் புருஷன், அவங்க கிட்ட சொல்லாம போக முடியுமா? நீங்க எப்படி மாமா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. ராம் கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். சீதா, இங்க நடந்தது அப்படியே ராம் கிட்ட சொல்லிடு. அப்பதான் இவங்க எல்லாம் யாருன்னு அவனுக்கும் புரியும். அங்கிள், அவங்களுக்கு புரிஞ்சு பல நாள் ஆச்சு. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இப்படியே தான் இருப்பீங்களா? என்ன ஜென்மம்? ஹலோ, பார்த்து மரியாதையா பேசுங்க. மரியாதை. சேதுவையும் சுபாஷையும் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அதுக்கு பிறகு போத ஆசாமிக்கு மீராவை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சு மொத்த குடும்பமும் சிக்கினீங்க. கடைசியா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கத்திய கொடுத்து சீதாவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனீங்க. என்ன கன்றாவி இதெல்லாம்? சீதா, இவங்கள சும்மா மன்னிச்சு விட்டா நல்லா இருக்காது. ஏம்மா சீதா, நீ மட்டும் ஒரு கையெழுத்த போட்டு கொடு. அந்த 3 பொண்ணுங்களையும் கொலை முயற்சி கேஸ்ல உள்ள வைக்க. நீங்க என்னங்க அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? தூக்கி உள்ள வைங்க, அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஆமாமா, அதான் சரி. கோர்ட்ல நான் சாட்சி சொல்றேன். என்ன பழகலாமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ சொல்லிதான் அம்மா அதெல்லாம் செஞ்சாங்களா? டேய், அம்மா அண்ணி அடிச்சதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா எனக்கு அவங்க பதவிக்கு வந்தது பிடிக்கல. பாருங்க எப்படி ஓபனா சொல்றாருன்னு பாருங்க. ஏய் சஞ்சய், நீ வேற ஏன்டா பிரச்சனை பெருசா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? இதெல்லாம் பேசிதான் பாக்கணும், இல்லைன்னா என் தலையை பிடிச்சிடும். அப்பா, அந்த பதவியில இருந்தது வித்யா. இப்ப அவ தப்பே செய்யல. ஆனா பாருங்க, அவ ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கா. அப்பா, அவ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இது எதை பத்தியுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பதவி கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா போய் உட்காந்துட்டாங்க. மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம அதை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் விட இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் ஒன்னாதான் வாழ்ந்தோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ வேற நாங்க வேற குடும்பம் 2 ஆயிடுச்சுல, அதை மறந்துட்டியா? ஆமாடா, குடும்பம் 2 ஆயிடுச்சு. சொத்து எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. அதுக்காக நான் உன் தம்பி இல்லைன்னு ஆயிடுமா? நான் உன் கூட பிறந்தவன் இல்லைன்னு ஆயிடுமா? டேய், நம்ம 2 பேரும் ரத்த பந்தம்டா. உனக்கு ஒண்ணுனா எனக்கு இப்பவும் துடிக்கும், எனக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்காதா? அவ்வளவு கல்லு மனசா உனக்கு? பதில் சொல்றா. இப்ப அது பிரச்சனை இல்ல. அம்மா என் பொண்டாட்டி எதுக்கு அடிச்சாங்க? அவ என்ன செஞ்சான்னு தெரியாம பேசாத. அம்மா அவ என்னமோ செய்யட்டும், நீங்க எதுக்கு கை நீட்டி அவளை அடிச்சீங்க? எடை, யாருக்கிட்ட என்ன பேசுறடா? வேதா என்ன வித்யா அடிச்சது இல்லையா? ஏன் உன் பொண்டாட்டிய கூட முன்னாடியே அடிச்சிருக்கா. இது என்ன தப்பு? ஓஹோ, தப்பு பண்ண உங்க பொண்டாட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தானே நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை அடிச்சேன்.
அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? அம்மா நீங்க பண்ணது தப்பு இல்லையாமா? இல்ல, தப்பே இல்ல. பாத்தீங்களாங்க, நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த வீட்ல நியாயமே இல்ல. இவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த குடும்பம் மொத்தமும் வித்யாவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. வித்யா மட்டும் தான் இங்க எல்லாருக்கும் முக்கியம். அவதாங்க இந்த வீட்டு கொலசாமி. நாம தான் நாய் மாதிரி உங்க காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தப்பா தான் தெரியும். அம்மா, அண்ணி என்னமோ பண்ணாங்க, அதுக்காக எதுக்குமா அடிச்சீங்க? என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசிருக்கலாம்ல. அசோசியேஷன்ல வச்சு அடிப்பீங்கம்மா. என்ன நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இல்லம்மா, அது நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் பண்ணது சரியா தப்பான்னு என்னோட மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சியே இல்லாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டமா தான் தெரியும். யாருக்கு? எனக்கு மனசாட்சி இல்லையா? பாருங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு. ரேகா, நீ உள்ள போமா. வேதா கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா என்னப்பா பிரச்சனை எப்படி மறக்கடிக்கிறீங்களா? நான் விட மாட்டேன்ப்பா. எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்னடா நியாயம் கிடைக்கணும்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அம்மா நீங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு. என் பொண்டாடி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.